அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் தானாக முன்வந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து எந்த உத்தரவினையும் பிறப்பிக்கவில்லை. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பல்வேறு அதிருப்தியை தெரிவித்திருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தது. ஏனென்றால் தானாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தால், சிறப்பு விசாரணை குழு அமைத்திருந்தால் அதனுடைய விஷயம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களில் கேட்கப்பட்டது என்ன கோரிக்கை என்றால், தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களை வகுப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் தான் அங்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை கண்டுக் கொள்ளப்பட்டது. கரூர் சம்பவம் என்பது மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய எல்லைக்குள் வருவதன் காரணமாக அவர்கள் அந்த விசாரணையை எடுத்துக்கொண்ட டிவிஷன் பெஞ்ச் எடுத்துக்கொண்டது. அப்படி இருக்கும் பொழுது அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அந்த வழக்கை ஏன் கையில் எடுத்தார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த மனுவில் கேட்கப்பட்ட கோரிக்கை என்பது இது போன்ற வழிகாட்டுதல்கள் மட்டும்தான். தேர்தல் பிரச்சாரம், சாலை பேரணி தொடர்பாக வழிகாட்டுதல்கள் தான் கோரப்பட்டது. அந்த கோரிக்கையை தாண்டி மனுவில் கேட்கப்படாத ஒரு கோரிக்கை, மனுவில் கேட்கப்படாத ஒன்றில் எப்படி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்? அதாவது சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை மனுவில். அப்படி இருக்கும் பொழுது மனுவில் வைக்கப்பட்ட கோரிக்கையை தாண்டி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எப்படி ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டார் என்பதும் உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இது போன்ற விவகாரங்களில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தானாக முன்வந்து கோரிக்கைகளை, சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் இன்று கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இன்றைய உத்தரவிலும் ஏற்கனவே விசாரணையின் பொழுதும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்தது. இன்றைய தினமும் அதன் அடிப்படையில் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இதுபோன்ற விவகாரங்களில் உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் எதற்காக இந்த விசாரணையை ஒரு பொதுநல வழக்காக எடுக்காமல் கிரிமினல் வழக்காக எடுத்துக்கொண்டு இது போன்ற கோரிக்கை, மனு வைக்கப்படாத கோரிக்கைக்கு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்காக தான் உச்சநீதிமன்றம் அந்த சென்னை உயர்நீதிமன்ற தனி உத்தரவுக்கு அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்திருக்கின்றது. அந்த குழு சிபிஐ மேற்கொள்ளும் விசாரணையை கண்காணிக்கும். சிபிஐ தாங்கள் மேற்கொண்டு வரும் விசாரணையினுடைய அறிக்கைகளை இந்த குழுவிடம் தாக்கல் செய்யும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்கும் என்பதும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்பொழுது இடைக்காலமாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். இதனிடையே நான் பார்த்தது போல இந்த வழக்கில் மொத்தமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கேட்கப்பட்டது என்னவென்றால், ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளை கொண்டே இது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். எனவே அது ஏற்புடையதல்ல. எனவே தான் ஒரு சுயாதீன விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்று தாவேகா ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தது. தாவேகா கோரிக்கைக்கு அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில்